Hello friends, நம்ம 2024 and 2025 TNPSC Mathsல கேட்கப்பட்ட top 300 previous year questions topic wise பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து LCM and HCF. ஏற்கனவே LCM and HCFல வந்து 3 parts வந்து previous upload பண்ணிருக்கோம். இது வந்து 4th part. 11th question. Find the HCF of 144 into square root of a and 120a. First 144 and 120 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான HCF என்னன்னு பார்ப்போம். 144 120 12 டேபிளால 12 12s are 144 12 10s are 120 next 2 டேபிளால 6 2s are 12 5 2s are 10 so HCF வந்து என்னன்னா 12 into 2 ஏன்னா இது ரெண்டு தான் வந்து காமன் ஃபேக்டர்ஸ். HCF is equal to 12 into 2 that is equal to 24. Next இங்க பாத்தீங்கன்னா square root of a இருக்கு and இங்க a இருக்கு. a வை எப்படி எழுதிக்கலாம் square root of a into square root of a. இப்போ common factors என்ன வந்துரும் square root of a தான் வந்து ரெண்டுலயும் இருக்க common factor. அப்ப HCF is equal to 24 into square root of a. Option A, 24 into square root of a is the correct answer. Question number 12. The HCF of two successive even numbers is. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ போ வா என்ன? இப்போ 2ன்றது ஒரு ஈவன் நம்பர். இதுக்கு அடுத்து இருக்க ஈவன் நம்பர் என்னது 4. 4க்கு அடுத்து இருக்க ஈவன் நம்பர் 6. 6க்கு அடுத்து 8 இந்த மாதிரி. இப்போ ரெண்டு சக்சசிவ் ஈவன் நம்பர்ஸ்க்கு இருக்க HCF என்னன்னு கேக்குறாங்க. இப்போ 2 and 4 ஓட HCF வந்து is 2. Next 4க்கும் 6க்கும் ஆன HCF 2. 6க்கும் 8க்கும் ஆன HCF 2. So HCF of two successive even numbers is 2. Option D 2. இதை வந்து ஜெனரலாவும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். பொதுவா வந்து 2x அப்படின்றது வந்து it is an even number. இப்போ இதுக்கு அடுத்து இருக்க even number. ஏன்னா ரெண்டு சக்சசிவ் அடுத்தடுத்து இருக்க இரட்டை எண்களின் HCF தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2xன்றது ஈவன் நம்பர்னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன வரும் 2x plus 2. ஏன்னா 2x plus 1 வந்து ஆட் நம்பரா வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு வந்து எப்படி எழுதிக்கலாம் இது வந்து 2x இங்கே 2 காமன் எடுத்தோம்னா x plus 1. இப்போ இதில் காமன் ஃபேக்டர் எது is 2. அப்போ HCF is equal to 2. Option D. Question number 13. Find the GCD of the three polynomials. ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியல்ஸ்ல இருக்க இந்த நம்பர்ஸுக்கான HCF இல்லாட்டி GCDன்னு சொல்லுவோம். அது என்னன்றதை பார்த்துருவோம். 40 48 64 இதுக்கான HCF என்னன்னு பார்க்க போறோம். 8 5s are 40 8 6 are 48 8 8s are 64. நெக்ஸ்ட் இந்த மூணு நம்பர்ஸ் 5 6 8க்கு காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ இருக்க ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் 8. அப்போ HCF ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லையுமே 8 தான் இருக்கு. இப்போ முதவே இந்த 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்துருந்தோம்னா 8 தான் இந்த மூணு நம்பர்ஸ்க்கான HCFன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இருக்க காமன் ஃபேக்டர்ஸ் என்ன x y z. இப்போ HCFன்றப்ப லீஸ்ட் பவரை எடுக்கணும். எக்ஸோட லீஸ்ட் பவர் எது இஸ் 2. இப்போ x பவர் 2. நெக்ஸ்ட் ஒய்யோட லீஸ்ட் பவர் இஸ் 2. நெக்ஸ்ட் z ஓட லீஸ்ட் பவர் is 1 z power 1. அப்ப HCF is equal to 8 into x square into y square into z. Option D. Question number 14. If the HCF of x cube minus 8y cube and x square minus k square into y square is x plus ky, then the value of k. ரெண்டு பாலினாமியல்ஸ் ஓட மீப்பெரு பொது வகுத்தி x plus ky எனில் k இன் மதிப்பு என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாலினாமியல்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். x cube minus 8y cube. இது எப்படி எழுதலாம் x cube minus 2y the whole cube. ஏன்னா 2 cube is 8. ஓகே இது என்ன ஃபார்ம்ல இருக்கு a cube minus b cube. இதோட ஃபார்ம்ல என்னன்னா a minus b into a square plus ab plus b square. ஸோ இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணோம்னா x minus 2y into x square plus 2xy plus 4y square.
இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. இப்போ எக்ஸ் மைனஸ் கே ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் கே ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே k ஓட வேல்யூ வந்து பிளஸ் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே ஃபேக்டர்ஸ் என்னவா வந்துடும்? எக்ஸ் மைனஸ் 2y இன்டூ எக்ஸ் பிளஸ் 2y. அதே இது k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் 2y இன்டூ எக்ஸ் மைனஸ் 2y. இப்போயும் வந்து அதே ஃபேக்டர் தான் வரும். இப்போ ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பிளஸ் 2வும் இருக்கு மைனஸ் 2வும் இருக்கு k ஓட வேல்யூ. இப்போ இது ரெண்டுல எது கரெக்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ k is equal to plus 2 minus 2 ரெண்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போகிற காமன் ஃபேக்டர் என்னது? இங்கே ஏற்கனவே x minus 2y இருக்கிறதுனால இந்த ரெண்டு இதுலையுமே கண்டிப்பாக x minus 2y இருக்கும். அப்போ காமன் ஃபேக்டர் வந்து it is going to be x minus 2y. அவங்க கொடுத்துருக்க HCF என்னது? x plus ky. இப்போ இதை வச்சு k வந்து plus 2வா minus 2வான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க x வந்து அந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் minus 2y is equal to ky. y cancel ஆயிரும். இதுல இருந்து என்ன தெரியுது? k is equal to minus 2. So option C minus 2 is the correct answer. Question number 15. HCF of 3240, 3600 and the third number is 36 and their LCM is 2 power 4 into 3 power 5 into 5 power 2 into 7 power 2. The third number is 3240, 3600 மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீ போ வா 36 மற்றும் அவற்றின் மீ போ மா 2 பவர் 4 3 பவர் 5 5 பவர் 2 இன்டூ 7 பவர் 2 எனில் அந்த மூன்றாம் எண் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ஸ் என்னது? 3240 அண்ட் 3600. இந்த ரெண்டு நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இப்போ 3240 2 ones are 2 remaining 1 6 2s are 12 2 2s are 4 0 8 2s are 16 1 2s are 2 0 2 3s are 6 remaining 2 7 3s are 21 0 9 3s are 27 0 3 3s are 9 0 10 3s are 30 again 2 5s are 10. So factors என்ன வரும்? 2 power 3 into 3 power 4 into 5. Next 3600 1 2s are 2 remaining 1 8 2s are 16 0 0 9 2s are 18 and 0 4 2s are 8 remaining 1 5 2s are 10 0 1 3s are 3 remaining 1 5 3s are 15 0 5 3s are 15 0 10 5s are 50 2 5s are 10. So 3600 is equal to 2 power 4 into 3 power 2 into 5 power 2. Next third number தான் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மூணு நம்பர்ஸ்க்கான LCM என்ன கொடுத்துட்டாங்க? LCM வந்து is 2 power 4 into 3 power 5 into 5 power 2 into 7 power 2. HCF என்ன கொடுத்திருக்காங்க? It is equal to 36. So 36 factorize பண்ணுவோம். 1 2s are 2 remaining 1 8 2s are 16 9 2s are 18 3 3s are 9 but 2 power 2 into 3 power 2. இப்போ இதெல்லாம் வச்சு தான் தேர்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 2 2 பவர் 3 2 பவர் 4 இருக்கு. LCM என்ன வந்துருச்சு 2 பவர் 4. சோ ஆல்ரெடி இங்க வந்து மேக்ஸிமம் பவர் வந்து 4 ஆ இருக்கு. எது மேக்ஸிமம் பவரோ அதுதான் LCM ல எடுப்போம். அப்ப 2 பவர் 4 இருக்கு. நெக்ஸ்ட் HCF ல வந்து லீஸ்ட் பவர் எடுப்போம். இங்க பாத்தீங்கன்னா 2 பவர் 2 இருக்கு. இங்க இருக்க ரெண்டு நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ்ல வந்து 2 பவர் 2 இல்ல. அப்ப லீஸ்ட் பவர் வந்து இல்ல. அப்ப அது தேர்ட் நம்பர்ல கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இங்க வந்து 2 பவர் 2. நெக்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா 3 பவர் 4 3 பவர் 2. இங்க LCM ல பாத்தீங்கன்னா 3 பவர் 5 இருக்கு. அப்ப மேக்ஸிமம் பவர் 5 இருக்கு. அது வந்து இங்க இல்ல. லீஸ்ட் பவர் 3 பவர் 2 அது இருக்கு. அப்ப 3 பவர் 5 இல்லாததனால அது வந்து தேர்ட் நம்பர்ல கண்டிப்பா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் 5 பவர் 1 5 பவர் 2 5 பவர் 2 LCM ல இருக்கு. அது ஆல்ரெடி செகண்ட் நம்பர்ல இருக்கு. HCF ல வந்து 5 என்ற ஃபேக்டரே இல்ல.
ஸோ காமன் ஃபேக்டர் வந்து கிடையாது. அப்போ தேர்ட் நம்பர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் 7. 7 வந்து HCFல கிடையாது. ஆனா இங்க LCMல 7 பவர் 2 இருக்கு. அப்ப அது வந்து கண்டிப்பா தேர்ட் நம்பர்ல இருந்திருக்கணும். அப்பதான் அது LCMல வரும். அப்ப தேர்ட் நம்பர் is equal to 2 power 2 into 3 power 5 into 7 power 2. That is option A, 2 power 2 into 3 power 5 into 7 power 2. Question number 16. If A is to B is to C is equal to 2 is to 3 is to 5 and HCF of A, B is equal to X. Find the HCF of 2B minus 3A plus 4C and 5A minus 2C plus 5B. 3 நம்பர்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க மற்றும் மீ போவா ஆஃப் A, B is equal to X என இருந்தால் 2B minus 3A plus 4C மற்றும் 5A minus 2C plus 5B இவற்றின் மீ போ வகுத்தி காண்க. இப்போ 3 நம்பர்ஸ் A, B, C. இந்த 3 நம்பர்ஸ்க்கான ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2:3:5. அப்ப அந்த கரஸ்பாண்டிங் 3 நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னா 2x, 3x, C வந்து is 5x. ரெண்டு நம்பர்ஸ் A, B கான HCF வந்து என்னன்னா is equal to x ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து HCF of 2B minus 3A plus 4C and 5A minus 2C plus 5B. HCF of 2B. B வந்து என்னது is 3x. இப்போ 3 into 2 is 6x. Minus இங்க வந்து A, B, C ஓட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்றோம். 3 into 2x is 6x plus 4 into C வந்து is 5x. That is 20x. 5A. 5 into 2x is 10x. Minus 2 into 5x is 10x. Plus 5 into 3x is 15x. இப்போ 6x minus 6x cancel ஆயிரும். 10x minus 10x cancel ஆயிரும். இப்போ HCF of 20x, 15x. என்ன வரும்? It is 5x. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A, B, C அப்படி கொடுத்துருக்காங்க. BC ஓட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணா எந்த இடத்துல 5x வருதுன்னு பார்க்கணும். அதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 2x. செகண்ட் ஆப்ஷன் வந்து 2x plus 3x. That is 5x. ஸோ இது கரெக்ட். B plus C வந்து is 8x வந்துடும். C plus A 7x வந்துடும். இப்போ கரெக்ட் ஆப்ஷன் is ஆப்ஷன் C, A plus B. Question number 17. If HCF of P and Q is x and P is to Q is equal to 1 is to x, then find the LCM of P and Q. சொல்லிருக்காங்க HCF of P and Q is x. இப்போ HCF of P and Q வந்து is equal to x. இந்த ரெண்டு நம்பர்ஸ் P and Q ஓட ரேஷியோ என்னன்னா it is equal to 1 is to x. Then find the LCM of P, Q. இப்போ LCM of P, Q தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ரெண்டு நம்பர்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இதை வந்து R1, R2ன்னு எடுத்துட்டோம்னா R1 into R2 is equal to LCM divided by HCF. இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 into R2 is x is equal to LCM தான் கண்டுபிடிக்க போறோம். HCF is x. இப்போ this implies L is equal to இங்க டிவிஷன்ல இருக்க x அங்கிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன். அப்ப x into x is x square. இப்போ LCM வந்து is x square. Option D. Question number 18. Two numbers are in the ratio 3 is to 5 and their LCM is 300. Then the numbers are 3 is to 5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களின் மீப்போமா 300 எனில் அவ எண்கள் என்ன? இப்போ ரெண்டு நம்பர்ஸ் வந்து 3 is to 5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ஸோட LCM வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா is equal to 300. அந்த ரெண்டு நம்பர்ஸ் ஏவும் பியும் என்னன்றதை கேட்குறாங்க. A and B வந்து 3 is to 5 ரேஷியோல இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? Aன்ற நம்பர் 3x, B வந்து is 5x. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான LCM தான் 300. அப்ப LCM of 3x, 5x is equal to 300. இப்போ 3x, 5x கான LCM என்னது? is 15x. That is equal to 300. அப்ப x is equal to 300 divided by 15. 15 2s are 30. 0. அப்ப x is equal to 20. இப்போ நமக்கு என்ன தெரியும்? A வந்து is equal to 3x. B வந்து is equal to 5x. இப்போ x ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணும். 3 into 20. That is equal to 60. அப்ப A வந்து is 60. Next, B வந்து is 5x. 5 into 20. That is equal to 100. அப்ப B ஓட வேல்யூ வந்து is equal to 100.
Option C, 60, 100. Question number 19. The HCF of two numbers is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other. இரு எண்களின் மீ போ பா 11 மற்றும் அவற்றின் மீ போ மா வந்து 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் x and y is equal to LCM of the two numbers into HCF. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து is true only for two numbers. இப்போ ஒன் ஆஃப் த நம்பர் என்ன சொல்லிட்டாங்க? ஒன் நம்பர் 77. இன்னொரு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். y தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான LCM வந்து 693. HCF வந்து is 11. ஸோ இதுல இருந்து y கண்டுபிடிச்சிடலாம். 693 into 11 divided by 77. 1 11s are 11, 7 11s are 77. 1 7s are 7, 9 7s are 63. Remaining 6. Again 9 7s are 63. So y is equal to 99. And the other number வந்து is equal to 99. Option C. Question number 20. A merchant has 120 liters, 180 liters of two kinds of oil. He wants to sell oil by filling the two kinds of oil in tins of equal volumes. What is the greatest capacity of such a tin? வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? Greatest number which divides the two numbers 120 and 180 exactly. அது என்னது? It is HCF. இப்போ HCF of 120 and 180 தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ HCF of 120, 180. 6 2s are 12, 0. 6 3s are 18, 0. Next common factor 10. 10 2s are 20, 10 3s are 30. இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர்ஸ் வராது. ஸோ HCF வந்து என்ன வரும்? HCF is equal to 6 into 10. That is equal to 60. இப்போ 60 liters தான் வந்து is the greatest capacity of such a tin. Option C, 60 liters.